வாக்களித்தபடி, அல்லாஹ் வாக்களித்துள்ளபடி இன்றளவும் அழியாமல் பாதுகாக்கப்படும் அவருடைய உடல். ஆம், ஃபிரௌனுடைய உடல் என்பது சரியான பதில். அவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர். அடுத்த கேள்வி பி குரூப்புக்கு செல்கிறது. உங்களுக்கான கேள்வி, திருக்குரானில் பிஸ்மில்லாஹ் இல்லாத சூரா இது? சூரா தௌபா பராத். சூரா தௌபா என்பது சரியான பதில். அவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர். இறுதி கேள்வி குரூப் சிக்கு செல்கிறது. குரானில் சூரா முல்க் தபாரக்கல்லதி என சொல்லப்படும் சூரா முல்க் சூரா எத்தனையாவது சூரா? 67வது சூரா. ஆம், 67வது சூரா என்பது சரியான பதில். இப்பொழுது 5 சுற்று முடிவடைந்து விட்டது. இப்பொழுது மதிப்பெண்கள் மொத்த ஒவ்வொரு குழுவும் பெற்ற மதிப்பெண்கள் சொல்லப்படும். நாரே தக்பீர். இதில் இப்போ தற்போது நடைபெற்ற இந்த வினாடி வினா போட்டியில் அனைத்து குழுக்களுமே சரியான பதில் சொல்லி எல்லா குழுக்களும் முழு மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். இதிலிருந்து ஒரு குழுவை தேர்ந்தெடுப்பதற்காக இதிலிருந்து தனியாக சில கேள்விகள் கேட்கப்படும். இதில் யார் முதலில் கை தூக்கி பதில் சொல்கிறார்களோ அந்த குரூப் தான் இறுதி சுற்றில் முதல் குரூப்பில் யார் பதில் சொல்ல நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. அவர் மட்டும் கையை தூக்கணும், அல்ல பதில் சொல்லக்கூடாது. கையை தூக்கணும், பதில் சொல்லுங்க சொன்னப்பறம் தான் பதில் சொல்லணும். கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி. ஒரு நிமிஷம். தவறா பதில் சொன்ன டீம் வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. ஆமாம், நீங்கள் ஒருவேளை யாராவது தவறாக சொல்லிட்டீங்கன்னா போயிருவீங்க. அந்த முடிஞ்சிடும், உங்களுடைய போட்டி முடிஞ்சிடும். அவ்வளோதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட கேள்வியே முடியல. உங்களையும் வளைக்கிற வேண்டியதான் நினைக்கிறேன். கேள்வி திறன் எப்படி படிச்சு சொல்லுவீங்க? இல்லை, கேள்வி இன்னும் முடிவடையில. முடிஞ்ச பிறகு கை தூங்க. வேற கொஸ்டின் இல்லை, கேள்வி அந்த கேள்வி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி போர் எது? தபூக் போர். அதாவது 2 பேருமே ஒரே சமயத்தில் கை தூக்கிட்டாங்க. அதனால இந்த மீண்டும் அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்கள் தபுக்கு சொல்லியிருந்த அப்படின்னா இது தவறான பதில். அதனால் நீங்கள் இந்த போட்டியிலிருந்து நீக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் தான் கை தூக்குனீங்க, அவங்க தூக்கல. நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி. நீங்கள் ஃபஸ்ட்டு. ஆமாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி போர். நீங்கள் 2 பேரும் சொல்லலாம். இவங்க சொல்ல, ஆமாம், நீங்கள் சொல்லலாம், அவங்க சொல்லுவாங்க. 2 பேருமே கை தூக்கலாம். யார் முதல்ல கை தூக்குறோம் அவங்க தான் வெற்றி. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கை தூக்கலாம். யார் சொன்னமோ அவங்க வெளியே போயிடுவாங்க சொல்லி யாரும் சொல்ல மாட்டேங்காங்க. ஆமாம், இப்போ ஒரு குரூப் வந்து வெளியே போயிட்டாங்க. இந்த 2 குரூப் இருக்காங்க. இவங்களுக்கான அடுத்த கேள்வி சரியா? பதில் தெரிஞ்சவன கை தூங்க. குர்ஆன் எத்தனை வருடங்களாக இறக்கப்பட்டது? 23 வருடங்களாக. நான் கேட்கவே இல்லை, 2 பேருமே தூக்கிட்டீங்க. அதனால அடுத்த கேள்வி தான். திருக்குரானில் எத்தனை இப்பொழுது 3 பேருக்குமே கேள்வி சொல்லப்படும். முதல்ல கை தூக்கணும், சொல்லக்கூடாதுன்னா. உங்களுக்கான கேள்வி, மறைமுக பிரச்சாரத்திற்காக எந்த நபி தோழருடைய வீட்டை தேர்ந்தெடுக்கப்பட்டது? இவங்க ஏற்கனவே தூக்கிட்டாங்க. இவங்க சரியா சொல்லிட்டாங்கன்னா சொல்லல அப்படின்னா உங்களுக்கு எழுதுறேன். அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆம், அர்கம் ரலியல்லாஹு என்பது சரியான பதில். இப்பொழுது இவர்கள்
அப்போ இரண்டாவது டீம் எது அப்படிங்கிறதுக்கான கேள்வி. இந்த 2 பேர் தான் நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கான கேள்வி. பெருமானாரை எதிர்த்த அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட சிறிய தந்தையின் பேர் என்ன? இவங்க தான் முதல்ல கை தூக்குனாங்க. அவங்க சொல்றாங்களா சொல்லிட்டேன் கிடையாது. அதனால இந்த கேள்வி நான் எப்படி பார்த்தா உங்களை இந்த டீம்லேருந்து என்ன செய்யணும், நீக்கணும், கையை தூக்கணும், பதில் சொல்லக்கூடாதுங்கிறது தான் விதி. எப்படி செய்யணும் இது? சரி, மன்னிக்கப்படுகிறது. இந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை கேட்கப்படுகிறது. கையை மட்டும் தூக்குங்க என்ன, சரியா? ஏன்னா அவங்க முதல்ல கை தூக்கிட்டாங்க, சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக நின்றுட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். இந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை கேட்கப்படுகிறது. ஹிஜ்ரத் செல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 பேருமே கை தூக்கிட்டாங்க. சரி, வேற கேள்வி கேட்கப்படுது. ஜம்ஜம் கிணறு யாருடைய கனவில் காட்டப்பட்டது? அந்த டீம் கை தூக்கிட்டாங்க, நீ சொல்லிதான் ஆகணும். சரியா சொன்னா அப்துல் முத்தலிப். ஆம், அப்துல் முத்தலிப் என்பது சரியான பதில். அப்போ இந்த டீம் வந்து இரண்டாவது, இவங்க சி குரூப் வந்து இரண்டாவது இடத்துக்கு வருகிறார்கள். இவங்க 3வது இடத்துக்கு ஆட்டோமேட்டிக் வராங்க. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். போட்டி நிறைவு பெற்றுள்ளது. இப்பொழுது பார்வையாளர்களுக்கான கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிஷாக்கா நல்லா இருக்கீங்களா? சென்னையில எப்போ வந்தீங்க? வலைக்கும் இஸ்லாம் பஸ்ரியா. நாங்கள் நேற்று காலையில் தான் வந்தோம். என் மகள் சுமையாவுக்கு பள்ளி விடுமுறை 1 மாதம், அதனால் தான் ஊருக்கு வந்தோம். அவள் 5ஆம் வகுப்பு படிக்கும் வரை இங்கிலீஷ் மெட்ரிக் பள்ளியில் படித்தாள். 6வது வகுப்பு கிறிஸ்துவ மிஷனரி கான்வென்ட்டில் படித்து வருகிறாள். இங்கிலீஷ் நன்றாக பேசுவாள். சுமையா வாப்பாவுக்கு வேலை காரணமாக இருந்ததால் ஊருக்கு வர முடியவில்லை. ஏன் ஆயிஷாக்கா, கிறிஸ்துவ கான்வென்ட்டில் பிரேயரில் பைபிள் இருந்து ஒரு வசனம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குமே. இன்னும் மேல்நாட்டு கலாச்சார தாக்கமும் இது நமது மார்க்க கல்வியை விட்டு விலக செய்து விடுமே. அதனால் என்ன பஸ்ரியா, அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, நம்முடைய மார்க்கம் நமக்கு. லக்கும் தீனுக்கும் வலியதீன். நெருப்பு என்று வாயால் சொல்லிவிட்டால் சுட்டுவிடவா செய்யும்? அந்த கான்வென்ட்டில் சுமையா வாப்பா இடம் கிடைப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார் தெரியுமா? அந்த கான்வென்ட்டில் தரத்துக்கு முன் நம் ஊரில் உள்ள எல்லா பல்கள் மிக மிக சாதாரணம். ஒவ்வொரு வருடம் எத்தனை டாக்டர்களை இன்ஜினியர்களை உருவாகி தெரியுமா? இன்றைய உலகத்தின் மனிதர் கல்வி செல்வம் 2ஐ கொண்டுதான் மதிக்கப்படுகிறார்கள். அந்த கான்வென்ட்டில் எண்மகளை சேர்ப்பதை பெருமையாக நினைக்கிறேன். அல்லாஹ் அக்பர். என்ன ஆயிஷாக்கா, நெருப்பு என்று வாயால் சொல்வதால் மட்டும் வாய் சுட்டுடுமா? லேசா விட்டீர்களே. நாம் இஸ்லாமிய கொள்கையை மறந்தீர்களா? இதன் கலிமத்துல் இக்லாஸ் லா இலாஹா இல்லல்லாஹு என்ற தூய்மையான வார்த்தையை கூறுவதன் மூலம் நிராகரிக்கும் ஒரு வார்த்தையை கூறுவதன் மூலம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான். இந்த வார்த்தையை அவன் எவ்வாறு பயன்படுத்தினான் என்ற அடிப்படையிலே சொர்க்கமா நரகமா என தீர்மானிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் படித்ததில்லையா? பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்திலே பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ நெருப்பு வணங்கப்படுபவர்களாகவும் மாற்றப்படுகிறார்கள் என அல்லாஹ்வின் தூதர் கூறியிருக்கிறார்கள். எனவே குழந்தைகளுக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதில் பெற்றோருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. பஸ்ரியா, அப்படி என்ற உலக கல்வி கற்பதில் பயனிலே நீ நினைக்கிறாயா? ஆயிஷா அக்கா, நான் அவ்வாறு கூறவில்லையே. உலக கல்வி என்பது உணவின் சுவைக்காக போடப்படும் உப்பை போன்றுதான். உப்பே உணவாக இருந்தால் சாப்பிட முடியுமா? இன்றைய கலாச்சார சீரலுக்கு இடையில் கண்ணியமாக வாழ்வதற்கு இஸ்லாமிய கல்வி ஆகும். இன்று தரமான கான்வென்ட்டில் பிள்ளைகளை படிக்க வைத்து பரீட்சையில் பாஸ் ஆவதற்கு ஊக்கமளிக்கும் பெற்றோர்கள் இந்த உலகமே பரீட்சை நடக்கும் இடம்தான். இந்த பரீட்சைக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் தான் குர்ஆன். இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஆசிரியரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கற்றுத் தந்தார்களோ அவ்வாறு இந்த உலகில் நாம் செயல்பட்டால்தான் மறுமை வாழ்வில் நரகத்தை வெற்றி கொண்டு சொர்க்கம் செல்ல முடியும் என்ற இறையச்சத்துடன் பிள்ளைகளை உருவாக்கி உலக கல்வி கற்கும் போது அது பயனளிப்பு கல்வி ஆகிவிடும்.
என்று எண்ணி பிள்ளைகளை சேர்க்கும் பெற்றோர்கள் மார்க்கத்தின் அடிப்படையான குர்ஆன் கற்பதை புறக்கணித்ததின் விளைவு என்ன தெரியுமா? நம்முடைய நபியார் நாம் குர்ஆன் எதற்கு கற்க வேண்டும் என்று கேட்கும் நிலைமை தான் இருக்கிறது. பசிரியா, நாம் பெரும்பாலும் வெளியூரில் இருப்பதால் எங்க வீட்டு பக்கத்தில் இருப்பவர்களின் பிள்ளைகளை படித்து நல்ல வேலையில் இருப்பதால் நம் பிள்ளைகளை அவ்வாறு படிக்க வைப்போமா என ஆசைப்பட்டேன். உன்னிடம் பேசிய பிறகுதான் மார்க்க கல்வி அவசியத்தை புரிந்து கொண்டேன். ஆயிஷா அக்கா, ஆங்கில கல்வி தான் உயர்ந்த கல்வி என்று எண்ணி உத்தியோகத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு கற்கப்படும் கல்வி உண்மையிலே எழுத்துக்களை புரிந்து கொள்ளத்தான் உதவும். நல்ல பண்புகளை ஒழுக்கங்களை வளர்க்காது. இன்று மாற்றைகளின் கல்வி நிறுவனங்கள் தான் தரமாய்ந்தவை என்று தங்கள் பிள்ளைகளை சேர்க்கும் பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். இது போன்ற பள்ளிகளில் பள்ளியின் துவக்க நேரத்தில் பிரேயர் என்ற பெயரில் கைகூப்பி வணங்கி சுலோகம் சொல்வதும் பைபிள் வசனம் கூறி ஜபம் செய்வதும் போன்ற பழக்கங்கள் அங்கு படிக்கும் முஸ்லிம்களுடைய குழந்தைகளுக்கும் அவ்வாறு கூறும் நிலை ஏற்படுகிறது. அல்லாஹுவின் அருட்கொடைகளாகிய குழந்தை செல்வங்களை பிரச்சனைகளுக்குரிய குழந்தைகளாக உருவாக நாம் காரணமாக கூடாது. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். உங்களின் பொறுப்புகளை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற நபிமொழியை கவனத்தில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். பசிரியா, நீ என் மீது அக்கறை கொண்டு நீ எனக்கு செய்த போதனைகளை என் மூலம் தெளிவாக்கிவிட்டதே. முஸ்லிமாக இருந்து கொண்டு மார்க்கத்தின் போதனை அறியாமல் இருந்துட்டேனே. சுமையா வாபாவிடம் சொல்லி அந்த கான்வென்ட்டில் செல்வதை நிறுத்தி விடுவேன். ஆனால் அதை அவளிடம் சொல்வது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. ஆயிஷா அக்கா, நீங்கள் அந்த விஷயத்தை என்னிடம் விட்டு விடுங்கள். என் மகள் பாத்திமா உங்கள் மகள் சுமையாவிடம் ஹதீஸ் பற்றியும் குர்ஆன் பற்றியும் எடுத்து கூறுவாள். அவள் மனதும் மாறிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஒருவரின் மரணத்திற்கு பிறகு அவனுக்கு கிடைக்கும் நன்மைகள் 3. அதில் 1 நிலையான நல்லறம், 2 பயனளிக்கும் கல்வி, 3 அவனுக்காக பிரார்த்தனை செய்யும் குழந்தைகள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நம் குழந்தைகளை இஸ்லாத்திற்கு பயனளிக்கும் விதத்தில் உருவாக்கினால் இதற்கும் இறைவன் கூறியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட பயனுள்ள கல்வியை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். மாஷா அல்லாஹ், நன்றாக கூறினார். இன்ஷா அல்லாஹ் சுமையாவை உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாத்திமா, எங்கே சென்று விட்டு வருகிறாய்? வலைக்கும் அஸ்ஸலாம் சுமையா, நீ சென்னையிலிருந்து எப்போது வந்தாய்? நான் மதரசாவிற்கு குர்ஆன் வகுப்பிற்கு சென்று விட்டு வருகிறேன். நீனும் சென்னையில் குர்ஆன் வகுப்பிற்கு செல்வாயா? பாத்திமா, சென்னையிலிருந்து வந்து 2 நாள் ஆயிட்டு. பள்ளியில 1 மாதமா லீவ் இருந்தனால நாங்க ஊருக்கு வந்தோம். என்னுடைய வாப்பா என்ன மிக பெரிய தரமான கிறிஸ்துவ கான்வென்ட்ல சேர்த்திருக்காங்க பாத்திமா. நாங்க 8 மணிக்கே போறனால குர்ஆன் வகுப்பு செல்ல நேரமே இல்ல பாத்திமா. என்ன சுமையா, குர்ஆன் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆங்கில கல்விதான் சிறந்ததுன்னு நினைக்கிறியா? பாத்திமா, ஆங்கில கல்வியின் மூலம் தானே விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. சுமையா, குர்ஆன் என்பது அறிவு களஞ்சியம். வானியல், மண்ணியல், தாவரையல் போன்ற பல துறைகளை பற்றி குர்ஆனில் கூறப்பட்ட நுட்பங்கள் தான் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு தூண்டுகோலாக இருக்குது. உலகத்துக்கு மருத்துவ முறைகளை சொல்லிக் கொடுத்த இப்னு சீனா, வானவியலை கற்றுக் கொடுத்த இப்னு ருஷ்து, இவர்கள் எந்த கான்வென்ட்டில் படித்தார்கள் தெரியுமா? இவர்கள் அறிவை தூண்டியதே குர்ஆன் தான். இவர்களெல்லாம் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்கள் என்பது உனக்கு தெரியாதா? பாத்திமா, நீ எவ்வளவோ விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறாய். இதை பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியவில்லையே. உன்னுடைய பள்ளியில் இது போல பாடங்கள்லாம் சொல்லித் தருவாங்களா? ஆமாம் சுமையா, எங்களுடைய பள்ளியில் உலக கல்வியுடன் இஸ்லாமிய கல்வியும் சேர்ந்தே கற்றுக் கொடுக்கிறாங்க. குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு, நபி தோழிய வரலாறு, ஹதீஸ், துஆ போன்ற பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுக்கிறாங்க. சுமையா, நாம் கற்கும் கல்வி மார்க்க அடிப்படையில் இருக்கணும். நாம் மார்க்கத்தை விளங்காத நிலை ஏற்பட்டால் கல்வி கற்றும் கற்காதவள் நிலையை தான் ஏற்படும். அப்படிப்பட்ட கல்வி கற்பவர்க்குத்தான் அல்லாஹ் கேட்கிறான், கல்வி கற்பவனும் கற்காதவனும் சமமா? எனவே நாம் அறிவை கொண்டு சிந்தித்து செயல்படணும். பாத்திமா, இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா கூறுவாயா? சுமையா, நமக்கு முஸ்லிம்கள் என்று கூறப்படுகிறதே,
நாரே தக்பீர். ஜஸாக்கல்லா. அகமது மதரசாவைச் சேர்ந்த மாணவிகள் இஸ்லாமிய கல்வியின் அவசியத்தை மிக நன்றாக எடுத்துரைத்தார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمها. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இன்று காலையிலிருந்து ஈமானிய மொட்டுக்கள் எனும் மக்தப் சிறப்பு நிகழ்ச்சிகள் மாஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியில் இரண்டாவது அமர்வாக நம்ம சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், சிறப்பு பேச்சாளர்கள் எல்லாம். அதற்கு முன்பாக கிராத் உடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி வரவேற்புரைக்கு பிறகு அடுத்த நிகழ்ச்சிகள் தொடரும். கிராத் யார்? ஜஸாக்கல்லா ஜனாப் ரஃபீக் அவர்களே. அடுத்தபடியாக ஜனாப் ஜமால் சார் அவர்கள் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهم ولا تعنزوا أنفسهم ولا تنابزوا بالألقاب بئس الاسم والفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعد الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه فاتقوا الله إن الله تواب رحيم. சகோதரர் ஓதிய அரபி பதத்திற்கு தமிழ் அர்த்தம்: நிச்சயமாக விசுவாசிகள் ஒருவர் மற்றவருக்கு சகோதரர்களே. ஆகவே சண்டையிட்டு கொள்ளும் உங்களுடைய இரு சகோதரர்களுக்கிடையில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். நீங்கள் அருள் செய்யப்படுவதற்காக அல்லாஹ்வுக்கு பயந்தும் கொள்ளுங்கள். விசுவாசிகளே, ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் இவர்களை விட மிக சிறந்தவர்களாக இருக்கலாம். அவ்வாறே எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். பரிகாசம் செய்யப்பட்ட அவர்கள் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மிக சிறந்தவர்களாக இருக்கலாம். உங்களில் சிலர் சிலரை குறை சொல்ல வேண்டாம். உங்களில் சிலர் சிலரை கெட்ட பெயர்களால் அழைக்கவும் வேண்டாம். விசுவாசம் கொண்ட பின்னர் தீயவற்றை குறித்து காட்டும் தீய பெயர் கூறுவது மிக கெட்டதாகிவிட்டது. எவர்கள் இவைகளிலிருந்து தௌபா செய்து மீளவில்லையோ அவர்களே அநியாயக்காரர்கள். விசுவாசிகளே, தவறான எண்ணத்தில் பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக எண்ணத்தில் சில பாவமாகும். எவருடைய குறைகளையும் நீங்கள் துருவி துருவி விசாரித்து கொண்டிருக்கவும் வேண்டாம். உங்களில் சிலர் சிலரை புறம்பேசவும் வேண்டாம். உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரின் மாமிசத்தை சவமாக இருக்கும் நிலையில் புசிக்க விரும்புவாரா? அப்போது அதனை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்
பாவத்திலிருந்து தௌபா செய்து மீள்வோரின் பாவ மீட்சியை மிகுதியாக ஏற்பவன் மிக கிருபையுடையவன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசமும் வந்துள்ளது. உங்கள் இதயங்களில் நோய்களுக்கு அருமருந்தும் வந்திருக்கிறது. மேலும் அது மூமின்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் நல்லொருளாகவும் உள்ளது. அல் குர்ஆன். குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் மிகச் சிறந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொன்மொழி உஸ்மான் அலி அறிவிக்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன்மொழிமையை மையப்படுத்தி இன்று காலை முதல் மிக சிறப்பான முறையில் ஈமானிய மொட்டுக்கள் என்னும் ஏர்வாடி ஈமான் சங்கம் நடத்தும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் 2வது அமர்வை நாம் துவங்க இருக்கின்றோம். சிறப்பு பேச்சாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலம் நாம் நம்முடைய அறிவு தாகங்களை தீர்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் ஜனாப் கேப்டன் மீரா சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் ஈமான் ஃபவுண்டர் மெம்பர்ஸ்களாகிய ஜனாப் ஷாஃபிகாக் அவர்களே, ஜனாப் அபுபக்கர் ஜின்னா அவர்களே, சகோதரர் அலி மலிக் அவர்களே, இன்ஜினியர் மீரா சாஹிப் காக் அவர்களே, ஜமால் சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு பேச்சாளர்களாக முன்மாதிரி மக்தபுகள் ஒரு அறிமுகம் என்றும் இந்த வகையில் மக்தபுல் ஒருங்கிணைப்பாளர் மௌலவி முஃப்தி ஷர்ஃபுத்தீன் ஃபைசி பாசில் மதாஹிரி அவர்களே, இந்த மலிந்து வரும் இன்றைய காலத்தில் மலிந்து வரும் நம்முடைய சமூக சீர்கேடுகளை, கலாச்சார சீர்கேடுகளை எவ்வாறு நாம் களைவது, இந்த கலாச்சார சீர்கேடுகளுக்கு என்ன தீர்வு என்பதை நமக்கு விளக்கும் விதமாக சிறப்புரையாற்ற இருக்கிறார். கலாச்சார சீர்கேடுகளுக்கு தீர்வு இங்கிருந்து தொடங்குவோம் என்று சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமது மௌலவி ஆவூர் இஸ்மாயில் ஹசனி அவர்களே, இதையெல்லாம் விட இந்த நிகழ்ச்சிக்கு மிக திரளாக வருகை தந்து உங்களது பொன்னான நேரங்களையும் அடுத்து ஓரிரு தினங்களில் பெருநாள் நம்மை அடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் உங்களுடைய முக்கியமான வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மிக திரளாக வந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் திகைக்க வைத்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஏர்வாடி ஈமான் சங்கம் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் இறுதி வரை அமைதி காத்து நிகழ்ச்சியை முழுமையாக நிறைவேற்றி தந்தமை கேட்டுக்கொண்டு அடுத்து வரக்கூடிய வரவேற்பாளரை அழைக்கின்றனர். ஈமான் கடந்து வந்த பாதை என்னும் தலைப்பில் அடுத்து உங்களிடம் பேசக்கூடிய ஜமால் சார் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார்கள். பேரன்புமிக்க பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணிய நன்றியை தெரிவித்து சலாம் கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய மௌலவி இஸ்மாயில் ஹசனி அவர்களையும் மற்றும் தலைவராக இங்கே நடத்தவிருக்கும் கேப்டன் சாஹிப் மீரா சாஹிப் அவர்களையும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களையும் அவர்களுக்கும் நான் எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவெனில், ஈமானை பற்றி அது நடந்து வந்த பாதை, அதாவது அதனுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை கூற என அழைத்துள்ளார்கள். ஏற்கனவே இந்த ஈமான் ஆரம்பிக்கப்பட்ட இடம் துபை, முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இடம் துபை. அதை பற்றி இதே மேடையிலே நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன். அதே போன்று கட்டளை திரு நடந்த ஒரு கூட்டத்திலேயும் நான் சொல்லியுள்ளேன். இருந்தாலும் அதை பற்றியும் ஏர்வாடியில் ஆரம்பிக்கப்பட்ட ஈமானை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூறப்பட்டதால்
இங்கு வந்து நான் அதை சற்று விளக்கம் கொடுக்குமாறு வந்திருக்கிறேன். முதலிலே ஒரு சில வார்த்தைகள் துபாயில் நடந்த சம்பவத்தை பற்றி நான் கூறிவிட்டேன். ஏர்வாடியில் உள்ள ஈமானை பற்றி நான் பேசவிருக்கிறேன். 1978